என்னடா ஓவர் பில்டப்பா இருக்கு. என்னது ஃப்ரண்ட் கேமரா வெறும் 4 MB தானா? கேமிங் கேமரா ஸ்பீக்கர்லாம் எப்படி இருக்கு? ஃபோன் ஹீட் ஆகுமா? ஓகே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு Moto G34 ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ஃபோன்ல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதோட பாக்ஸை ஓபன் பண்ணா இதுக்குள்ள போனு, சிம் எஜெக்டர் பின்னு, 20 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், டைப் சி டு டைப் ஏ கேபிள் அண்ட் யூசர் மேனுவல் இருக்கு. ஆனா ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் பேக் கேஸும் இதுல மிஸ்ஸிங். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல இது ரெண்டுமே பெருசா கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ரேட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த போன் 4GB அண்ட் 8GB கான LPDDR4X RAM அண்ட் 128GB ஸ்டோரேஜ்கான UFS 2.1 சப்போர்ட்டோட வருது. பாட்டம்ல டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அது USB 2.0 ஓட வருது. அண்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணிருக்காங்க. கையில பிடிக்கும் போதும் நல்லா ஹோல்டு பண்ணும் போதும் நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் இதோட கலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 கலர்ஸ்ல வருது. ஒன்று ஐஸ் ப்ளூ, இன்னொன்று சார்கோல் பிளாக் அண்ட் ஓசியன் கிரீன். இந்த ஓசியன் கிரீன்ல தான் லெதர் பேக்கான சப்போர்ட் இருக்கு. முக்கியமா இது கிளாஸ் மாதிரியும் பிளாஸ்டிக் மாதிரியும் பெருசா ஸ்கிராச் ஆகல, நல்லாவே இருக்கு. ஆனா இதோட சைட் ஃப்ரேம்ல முக்கியமா இந்த பிளாக் ஏரியாவோட குவாலிட்டி ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த போனை அன்பாக்ஸ் பண்ணும்போதே இதுல நிறைய ஸ்கிராட்சை நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் ஈஸியா யூஸ் பண்ணும்போதும் பெருசா ஸ்கிராச் ஆகவும் செய்யுது. மோட்டோ கண்டிப்பா இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தா டிஸ்பிளேக்கு பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இது 10 நாள் டெம்பர் கிளாஸ் போடாம யூஸ் பண்ணாலும் பெருசா ஸ்கிராச் ஆகல, நைஸ்ல. ஆனா சேஃப்டிக்கு டெம்பர் கிளாஸ் போட்டுக்கிறது நல்லது. அண்ட் போனோட ரைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. அது கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க ஃபிங்கர் பிரிண்டாவும் வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் வேலை செய்யுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல ஃபேஸ் அன்லாக்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபேஸ் அன்லாக் நார்மல் லைட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே வேலை செய்யுது. ஆனா லோ லைட்னு வரும்போது ரொம்பவே தடுமாறுது, ஃபேஸை டிடெக்டே பண்ண மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல ஒரு ஃபோன் ஃபேஸ் அன்லாக்ல இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். அண்ட் அடுத்ததான் இந்த ஃபோன் IP52கான ரேட்டிங்கோட வருது. இது நார்மலா ஸ்ப்ரே பண்றதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கும். நெக்ஸ்ட் இதோட பாட்டம்ல 3.5mm கான ஜாக் கொடுத்துருக்காங்க. இது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. அதுவும் இந்த பட்ஜெட்ல நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு 5G ஃபோன். இதோட 5G ஸ்பீடு நான் செக் பண்ண லொகேஷனை பொறுத்து 170 Mbps ஸ்பீட் வரலையும் கிடைச்சிச்சு. ஆனால் இது ஏரியாவை பொறுத்து மாறும், நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட் இதோட லெஃப்ட்ல சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இது 2 சிம்மு, அப்படி இல்லைன்னா ஒரு சிம்மு இல்லைனா ஒரு மெமரி கார்டு தான் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோட பாட்டம்ல ஒரு மைக் இருக்கு. டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இதோட காலிங் குவாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸலண்டா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட ரிங் டோன் குவாலிட்டி செம்மையா இருந்துச்சுங்க. நீங்களே கேட்டு பாருங்க. அப்புறம் 5Gல வாய்ஸ் ஓவர் என்ஆர்ன்ற ஒரு சப்போர்ட் இருக்கு. அது மூலமா 5G நெட்ல நம்ம காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேரியர் அக்ரிகேஷன் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஓவர் பில்டப்பா சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு இது எக்ஸலண்டா ஒர்க் ஆகல. கேரியர் அக்ரிகேஷன்றது ஒரு டவர்ல சிக்னல் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காத போது மற்ற டவர்ஸ்ல இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி டேட்டாவையும் காலிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். ஆனா இந்த போனை நான் ரெட்மி நோட் 13 போக்கோ M6 ப்ரோவோட நான் கம்பேர் பண்ணியிருந்தேன். நிறைய ஏரியால லோ கவரேஜ் இருக்கிற ஏரியா சரி, நார்மலான ஏரியாலையும் இதோட சிக்னல் கவரேஜ் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்லைட்டா வேணா சில நேரங்களில் கை கொடுக்குது, ஆனா பெருசா இது யூஸ் ஆகல லோ கவரேஜ் ஏரியால. முக்கியமா இது ஒரு மார்க்கெட்டிங் ஹைப்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி. இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பெருசா நம்ம பார்க்கிறது கிடையாது. இந்த போன்ல இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. இந்த போன்ல மொத்தமா 5000 mAh பேட்டரி இருக்கு. இதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 20 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்திருக்கு. இதை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour 58 minutesல இருந்து 2 hours 20 minutes வரலையும் எடுத்துச்சு என்னோட டெஸ்டிங்ல. அதுக்கு அடுத்தது இதோட ஸ்கிரீன் ஆன் டைம்னு பார்த்தோம்னா நார்மல் யூசேஜும் சரி, ஹெவியான யூசேஜும் சரி, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், கேமிங் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட டெஸ்டிங்ல கிட்டத்தட்ட 7 hours-ல இருந்து 8 hours வரைக்குமான ஸ்கிரீன் ஆன் டைம் ஈஸியா கிடைச்சிச்சு. இன்னொரு முக்கியமா சொல்லணும்னா நார்மல் யூசேஜுக்கு அசால்ட்டா 1.5 நாள் தாக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். இதோட பேட்டரி வந்து எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர். இங்க ப்ராசஸர் Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. இது 6 nanometerக்கான ப்ராசஸர். அதுவும் 10,000ல இருந்து 13,000க்கான பட்ஜெட்ல இதை கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் Antutu 10ல அரௌண்ட் 4,35,000க்கான பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் கிடைச்சிச்சு. 10 to 13,000 செக்மெண்ட்ல கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட டாப்ல இதுதான் இருக்கு. 15,000க்குள்ள கம்பேர் பண்றோம்னா கிட்டத்தட்ட டாப் 2லயே இது வருது. இதோட கிக் பெஞ்ச்கான சிங்கிள் ஸ்கோரு, மல்டி ஸ்கோரு, ஓப்பன் சிஎல்கான ஸ்கோரும் இங்கே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுவுமே கிட்டத்தட்ட டாப்ல இருக்கு. 13,000 கீழே இருக்கிற ஃபோன்ஸில்
நெக்ஸ்ட் இதோட 3D ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லயுமே இதோட ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட 99.5% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சிச்சு. தெர்மல் த்ராட்லிங்லயும் நல்லாவே மேனேஜ் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 89% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைச்சிச்சு. இந்த பெஞ்ச்மார்க்ல ரன் பண்ணும்போது லைட்டா வார்ம் ஆச்சு, பெருசா ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் இதோட கேம் பிளேக்கு வருவோம். கேம் பிளேயை பொறுத்த வரைக்கும் பப்ஜில ஸ்மூத் அண்ட் பேலன்ஸ்ட்ல அல்ட்ரா கிராஃபிக் செட்டிங்ல ப்ளே பண்ண முடியும். இதே HD வச்சோம்னா ஹை கிராஃபிக் செட்டிங்ல வந்து நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கு. 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கான கேம் பிளே பண்ணும்போது லைட்டாக வார்ம் ஆகுது, ஆனால் பெருசாக ஹீட்டிங் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அப்படியே டிஸ்பிளே பக்கம் வந்தோம்னா 6.5 இன்ச்சுக்கான HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இங்கே ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து இன்டோர்லயும் சரி அவுட்டோர்லயும் சரி நல்லாவே இருக்கு, நல்லா பிரைட்டாகவும் இருக்கு. யூடியூப்ல 1080p வரைக்குமான பிளேபேக் சப்போர்ட் இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ் பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. ஆனால் பிக்சல் கேப் வந்து நல்லாவே நோட்டீஸ் ஆகுது. யூடியூப் யூஸ் பண்ணும்போதும் ஹாட்ஸ்டார் கேமரா ஆப் யூஸ் பண்ணும்போது நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது இந்த எல்லா ஏரியாலையுமே அந்த பிக்சல் கேப் வந்து நல்லாவே தெரியுது. ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல. இங்க ஸ்க்ரோலிங் எஃபெக்ட்டும் நல்லா வேலை செய்யல. முக்கியமா சோசியல் மீடியா ஆப்ஸான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இடங்கள்லயும் சரி, நார்மலா செட்டிங்ல மூவ் பண்ணும்போதும் சரி, இந்த ஸ்க்ரோலிங் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா இல்ல. ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு புஷ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, இங்க கேமரா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க கேமரா மோட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கேமரா மோட்ஸ் இருக்கு. முக்கியமா இங்க ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ப்ரோ மோட் இருக்கிறதே பெரிய விஷயம். அது ஃப்ரண்ட்லயும் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடிஷனலா இதுல ரா போட்டோ சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு சில போன்ஸ்ல தான் இப்ப ரா போட்டோ சப்போர்ட் இருக்கு இந்த செக்மெண்ட்ல. நெக்ஸ்ட் அடிஷனலா பார்த்தோம்னா டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன், ஆடியோ ஜூம், பேனரோமா, டுவல் கேப்சர், ஸ்பாட் கலர், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பின்பக்கமா பார்த்தோம்னா இங்க 50 மெகா பிக்சலுக்கான f1.8 சென்சார் வருது. அது பக்கத்துல ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. போட்டோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் மோட்லயும் சரி, போர்ட்ரேட் மோட்லயும் சரி, 50 மெகா பிக்சல் மோட்லயும் சரி, நார்மல் லைட்டிங் கண்டிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லைட் கண்டிஷன்ல இருந்து லோ லைட்ல இருந்து எல்லாத்துலயுமே டீடைல் நல்லா இருந்துச்சு. இங்க சீன் என்ஹான்சர்ன்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. இது நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த பட்ஜெட்ல இந்த போட்டோ குவாலிட்டி நல்லா இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆனா எல்லா போட்டோஸுமே ப்ராசஸ் ஆகிறதுக்கு நல்லாவே டைம் எடுத்துச்சுங்க. இதோட மேக்ரோ போட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு, ஆனா பெருசா எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா டிஃபால்ட்டா வெறும் 4 மெகா பிக்சல் தான் இதுல எடுக்கும். போட்டோஸ் கிளியரா இல்ல. நீங்க இதை ஓரளவுக்கு நல்ல போட்டோஸா மாத்தணும்னா முதல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு 16 மெகா பிக்சல் மோடுக்கு மாத்தணும். ஆனா டிஃபால்ட் ரெக்கமெண்டட் செட்டிங்ல வெறும் 4 மெகா பிக்சல், அதாவது ஸ்டாண்டர்ட் மோடுன்றது கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, இதோட குவாலிட்டிக்கு வருவோம். இங்க டே லைட் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு, ஆனா சம்டைம்ஸ்ல டைனமிக் ரேஞ்ச் வந்து மிஸ் ஆகுது. லோ லைட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமும் சரி முன்பக்கமும் சரி 1080pக்கான 30 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையுமான சப்போர்ட் தான் இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, ஆனா ஓரளவுக்கு டீசெண்டா இது வேலை செய்யுது. ஆனா ஓவரா கிராப் இன் பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஃபுட்டேஜ் வந்து எல்லா இடத்துலயும் பெருசா யூஸ் பண்ண முடியாது. நார்மலா ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறது யூஸ் ஆகும், நீங்க உங்களே எடுத்துக்கிறதுக்கு இது பெருசா யூஸ் ஆகாது. அண்ட் இந்த ஃபோன் Android 14 அவுட் ஆஃப் பாக்ஸோட வருது. முக்கியமா 1 இயர்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. சில பேர் Android 13ஓட லான்ச் பண்ணி 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தரேன்னு சொல்லி அது எப்போ வரும்னு தெரியாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட UI ஃபீச்சர்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமான மோட்டோ கஸ்டமைசேஷனும் நார்மலான கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் நிறையவே இருக்கு. முக்கியமா அந்த மோட்டோ ஆப்பை கிளிக் பண்ணோம்னா பர்சனலைசேஷன் மூலமா தீம், வால்பேப்பர், ஃபாண்ட் கலர், ஐகான் சைஸ் இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நார்மலா வர ஜெஸ்டர்ஸ் மூலமா குயிக் கேப்சர், ஃபாஸ்ட் ஃபிளாஷ் லைட், 3 ஃபிங்கர் ஸ்கிரீன்ஷாட், பிக்கப் பண்ணி சைலன்ஸ் பண்றது, லிஃப்ட் டு அன்லாக், ஸ்வைப் டு ஸ்பிளிட்ன்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மோட்டோ செக்யூர்ன்றது மூலமா செக்யூர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நீங்க ஆப் இல்லைன்னா நார்மலான ஃபைல்ஸ் எல்லாம் அங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மீடியா கண்ட்ரோல்ஸ். இங்க நீங்க ஸ்கிரீன் ஆஃப்ல இருக்கும்போது வால்யூம் அப் இல்லைனா வால்யூம் டவுன் பண்ண லாங் பிரஸ் பண்றது மூலமா உங்களோட மியூசிக் பிளேபேக்கை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க இன்னொரு சாங்குக்கு ஈஸியா ஸ்விட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோட்டோ கனெக்ட்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது மூலமா ஈஸியா நம்ம டிவியில கனெக்ட் பண்ணி அது மூலமா நம்ம போனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலா ப்ரௌசர் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோட்டோ ரெடி ஃபார்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சர் இப்போ ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க ஃபீச்சர். கூடிய விரைவில் நிறைய ஃபோன்ஸ்ல இதை எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இது என்னன்னா நீங்க போனை 8GB RAM இருந்தால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். போனை நீங்க Windows 11 PCல கனெக்ட் பண்ணிட்டு வெப்கேம் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணலாம், போனை இங்க இருந்தே PCல இருந்தே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவும் 8GB RAM தான். 4GB + 4GB வர்ச்சுவல் RAM யூஸ் இல்லை. டிஃபால்ட்டாகவே 8GB இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக இவங்க ஹையர் வேரியண்ட்டை புஷ் பண்ணுறதுக்காக இது ஓவராக லிமிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்கே Wi-Fi 5க்கான சப்போர்ட் இருக்குது. Bluetooth 5.1ஓட வருது. இங்கே நார்மலாக வர எல்லா சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கும் 8GB 128GB வேரியன்ட் 12,000 ரூபாய்க்கும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா மட்டும்தான்
உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும். எல்லார்ட்டையுமே ஃபோன் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் கார்டு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. இப்போதைக்கு இதோட எஃபெக்டிவ் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. முக்கியமாக இங்கே கார்டு ஆஃபர் கிடையாது. ஸோ 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய் ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்டில் வர ரெகுலரான பேக்கேஜிங் சார்ஜஸ் ஒரு 50 ரூபாய். அடுத்ததாக ஃபோனோட கேஸுக்கு ஒரு 200 ரூபாய், டெம்பர்ட் கிளாஸுக்கு ஒரு 100 ரூபாய். ஏன்னா அது ரெண்டுமே பாக்ஸில் வரல. இதெல்லாம் சேர்த்தனம்னா கிட்டத்தட்ட 11,350 ரூபாய் வருது. இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் இங்கே இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும். இதில் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்பீக்கர் அண்ட் காலிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட கேமராஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. எக்ஸ்ட்ரா கேமரா மோட் கொடுத்துருக்காங்க, ரா சப்போர்ட் இருக்கு, ப்ரோ மோட் சப்போர்ட் இருக்கு, பிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மைனரான ஸ்க்ரோலிங் இஷ்யூ இருக்கு. சைட் ஃப்ரேமோட குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் கேமரா டிஃபால்ட் மோட் 4 மெகா பிக்சல் தான் இருக்கு. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் அண்ட் கேஸ் வந்து பாக்ஸ்ல இல்ல. இங்க நான் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு பிசிக்கல் பிரைமரி ரிக்வயர்மெண்டா இருந்துச்சுன்னா இந்த போனை நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணலாம். இதுல நெகட்டிவ்ஸா சொல்லியிருக்கிறது HD டிஸ்பிளே தான். இந்த HD டிஸ்பிளே மட்டும் இல்லாம இது ஃபுல் HD கொடுத்திருந்தா கீழே இருக்கிற இஷ்யூ கூட மைனர் இஷ்யூன்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா அந்த HD டிஸ்பிளேன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கொஞ்சம் தடுக்குது. நெக்ஸ்ட் போக்கோ M6 ப்ரோவோட இந்த போனை கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு வர்த்தா இருக்கு, இல்ல போக்கோ M6 ப்ரோ எந்த அளவுக்கு வர்த்தா இருக்குன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.